ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான செழியன் உடல்நலக்குறைவால் காலமானார். முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கல்லூரி, தென்மேற்கு பருவக்காற்று, பரதேசி உள்ளிட்ட படங்களுக்கு இவர் ஒளிப்பதிவு செய்திருக்கிறார். ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான செழியன் காலமானார். டூலெட் படம் மூலம் இயக்குனராக அறிமுகமானார் செழியன். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் லிபிகா. லிபிகா, தகவல்களை பதிவு செய்யலாம். மோனிஷா, தமிழ் திரைப்படத்துறையில் முன்னணி ஒளிப்பதிவாளராக திகழ்ந்தவர் செழியன். இவர் இன்று உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கிறார். குறிப்பாக கட்டுமானத்துறை பொறியியல் படிப்பை முடித்த பின் சி ஸ்ரீராமிடம் ஒளிப்பதிவாளராக தன் பணியை இவர் தொடங்கியிருக்கின்றார். தமிழ்நாட்டின் சிவகங்கையில் பிறந்திருக்கக்கூடிய செழியன் கல்லூரி என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகில் அறிமுகமாகி இயக்குனர் பாலாவினுடைய பரதேசி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளராகி இருக்கிறார். அந்த படம் என்பது தமிழ் திரையுலகில் மிகவும் ஒரு முக்கியமாகவும் பெருமளவில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படமாகவும் பரதேசி அப்படிங்கிற படம் அப்படிங்கிறது மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றிருந்தது. அப்படத்தினுடைய ஒளிப்பதிவுக்காக 2013 லண்டன் திரைப்பட விழாவிலும் சிறந்த ஒளிப்பதிவாளர் விருதினையும் இவர் பெற்றிருக்கின்றார். குறிப்பாக தன்னுடைய திரைப்பயணத்தில் பாலாவினுடைய அந்த பரதேசி திரைப்படத்திற்காக திரைப்படத்தில் இருக்கக்கூடிய லண்டன் திரைப்பட விழாவிற்கான அந்த சிறந்த ஒளிப்பதிவாளர் விருது அப்படிங்கிறது இவருக்கு பெறப்பட்டிருக்கின்றது. இவர் உலக சினிமா குறித்த நிகழ்வுகளை தொடராகவும் 2005 முதல் 2007 வரை ஆனந்த விகடனில் எழுதியிருக்கின்றார். குறிப்பாக இத்தொடர் என்பது உலக சினிமா என்ற நூலாகவும் தற்போது வெளிவந்திருக்கின்றது. இப்படி திரையுலகில் ஒரு முன்னணி ஒளிப்பதிவாளராக திகழ்ந்தவர் தான் செழியன். அவருடைய மறைவு அப்படிங்கிறது தமிழ் திரையுலகிற்கு பெரும் ஒரு பேரிழப்பை பார்க்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே கடந்த சில நாட்களாக தமிழ் திரையுலகை பொறுத்தவரை பலரும் மறைந்து வரக்கூடிய நிலையிலும் இவருடைய மறைவு அப்படிங்கிறது மேலும் ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. திரையுலகிற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கும் ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகிறது. பல்வேறு திரை பிரபலங்களும் காலை முதல் தங்களுடைய இரங்கலை சமூக வலைதளங்கள் மூலமாகவும் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக 2007 ஆண்டு கல்லூரி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகிய ஒளிப்பதிவாளர் செழியன் ரெட்டசுலி திரைப்படம் அப்படிங்கிறது 2010 ஆண்டும், அதே போன்று 2010 ஆண்டு மகிழ்ச்சி, குறிப்பாக 2010 ஆண்டு வெளியான தென்மேற்கு பருவக்காற்றிலும் ஒளிப்பதிவாளராக இவர் பணியாற்றி இருக்கின்றார். தென்மேற்கு பருவக்காற்று இன்றைய வரையும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றிருக்கின்றது. அதே போன்று பரதேசி 2013 ஆண்டு, தாரை தப்பட்டை 2016 ஆண்டு, அதே போன்று அதே ஆண்டு சவாரி மற்றும் ஜோக்கர் உள்ளிட்ட படங்களையும் இவர் ஒளிப்பதிவாளராக இருந்து வருகின்றார். குறிப்பாக திருவிழா 2002 ஆண்டான குறும்படங்கள் ஆவணப்படங்களையும் எல்லைகள் விசாரித்த எழுத்து கவிஞர் 2011 ஆண்டு அந்த குறும்படத்தையும் அவர் ஒளிப்பதிவாளராக பணியாற்றி இருக்கின்றார். குறிப்பாக முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம், எழுத்தாளர் ஜெயகாந்தன் ஆகியோர் பற்றிய ஆவண படங்களை தயாரித்த பெருமையும் ஒளிப்பதிவாளர் செழியனுக்கு இருக்கின்றது. அதே போன்று இசைப்பள்ளி ஒன்றை இவர் தொடங்கி இருக்கின்றார். இதன் மூலமாக தமிழ் மற்றும் ஆங்கிலம் வழியாக தெற்கத்திய இசை காற்றுக்கொள் நூல்களையும் இவர் வெளியிட்டிருக்கின்றார். இவருடைய இறப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழ் திரையுலகிற்கும் ஒரு பேரிழப்பாக பார்க்கப்பட்டு வருகின்றது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி லிபிகா.